கேரள மாநிலத்தில் மொத்தமுள்ள 20 மக்களவை தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம். சிவசபாபதி, வணக்கம். கேரளாவை பொறுத்தவரைக்கும் பல்வேறு தொகுதிகள் இருந்தாலும் வயநாடு தொகுதி என்பதை நாம் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும். அங்கு முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். மேலும் அங்கு இந்த மாவோயிஸ்டுகளுடைய இந்த வருகை என்பதும் இருந்திருந்தது. இப்போ அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன நிலவரம் இருக்கு, மற்ற தொகுதிகளுடைய நிலவரமும் என்ன சிவசபாபதி? கேரளா மாநிலத்திற்கு 20 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக தற்பொழுது தேர்தல் நடைபெற்று வருகிறது. கேரளா மாநிலத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா, இவங்களுடைய போட்டி தான் பாத்தீங்கன்னா மும்முனையா பெரும் போட்டியா இருக்குன்னு சொல்லப்படலாம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில 7 மணியிலிருந்து வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில பாத்தீங்கன்னா கேரளாவில் மொத்தம் 25,177 வாக்குச்சாவடிகளும் 188 கூடுதல் வாக்குப்பதிவு மையங்களும் அமைக்கப்பட்டிருக்குங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கேரளாவில் 2,77,49,151 பேர் வாக்களிக்க உள்ளார்கள். இதுல ஆண்கள் பாத்தீங்கன்னா 1,44,15,293 பேரும், பெண்கள் பாத்தீங்கன்னா 1,43,33,499 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 367 பேரும் வாக்களிக்க இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இளம் வாக்காளர்கள் 5,34,394 பேர் வாக்களிக்க உள்ளனர். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 80 வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் 6,27,045 பேர் வாக்களிக்க உள்ளனர். கேரளாவை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தற்பொழுது வெயிலின் தாக்கமும் ஜாஸ்தியா இருக்கு. அதனால வாக்காளர்கள் பாதுகாப்பான முறையில வாக்கு செலுத்துறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணையத்தின் மூலம் செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம கேரளாவில் பாத்தீங்கன்னா கண்ணூர், காசர்கோடு, வயநாடு போன்ற பகுதிகளில் பாத்தீங்கன்னா மாவோயிஸ்டினுடைய அச்சுறுத்தல் அதிக அளவுல இருக்கிறதுனால இங்க கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வயநாட்டுல மாவோயிஸ்டுகள் ஓட்டளிக்கிறதுனால எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்களை ஒரு அச்சுறுத்தி போட்டிருக்கிறதுனால அந்த பகுதியிலையும் பாத்தீங்கன்னா அதிக அளவுல போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. கேரளா முழுவதும் பாத்தீங்கன்னா 66,303 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம குறிப்பா பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி போட்டியிட வயநாடு பகுதியில பாத்தீங்கன்னா அதிக அளவுல போலீசார் போடப்பட்டிருக்கு. நக்சலைட்னால வாக்காளர்களுக்கு, அதாவது வாக்கு செலுத்துவர்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லையோரங்கள், அதே மாதிரி நக்சலைட் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் கூடுதல் போலீசார் போடப்பட்டிருக்காங்க. அது போல பாத்தீங்கன்னா வாக்கு இயந்திரங்கள் பழுது ஏற்பட்டால் அதை உடனுடனே சரி செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா எவ்வித அசம்பாவிதமும் இன்றி கேரளாவில் இந்த வாக்குப்பதிவு நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையமும் அதே மாதிரி போலீஸ் அதிகாரிகளும் ஈடுபட்டிருக்காங்க. ரைட், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி. 13 மாநிலங்களுக்கு உட்பட்ட 88 தொகுதிகளில் இன்று 2ஆம் கட்ட மக்களவை தேர்தல் தொடங்கியிருக்கிறது. சரியாக 7 மணிக்கு தொடங்கியிருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு என்பது மாலை 6 மணி வரை நடைபெறும். இது தொடர்பான பல்வேறு தகவல்களை நாம் கேட்டு பெற்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.